இருக்கிறா காங்கிரஸ் உறுப்பினர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கவுன்சிலர் இருக்காரா? தனித்து இன்னொரு கவுன்சிலர் ஜெயிக்க வக்கு இருக்குதா? இன்னைக்கு என்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி கையில் எடுத்தாரோ அன்னையில இருந்து அந்த காங்கிரஸுக்கு சனி பிடித்து விட்டது. அன்னையில இருந்து காங்கிரஸுக்கு தோல்விதான். இதை விட 10வது எலெக்ஷனும் 11வது எலெக்ஷனும் இவர் சந்திக்கக்கூடிய எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்குது காங்கிரஸ். தயவு செய்து காங்கிரஸ் ராகுல் காந்தியை விரட்டி விட்டு ஏதாவது ஒரு நல்ல தரவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ராகுல் காந்தியை நீங்கள் ஒரு அடையாள சின்னமாக ஒரு கரிஷ்மாவாக ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது அதால பாதாளத்துக்கு காங்கிரஸை கொண்டு சென்று விடும். ஏன்னா ராகுல் காந்திக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, அரசியல் நாகரிகம் என்ன தெரியல, நாட்டு நடப்பு என்னன்னு தெரியல, உலக நடப்பு என்னன்னு தெரியல, வெளி உலக அரசியல் தெரியல, உள் உலக அரசியல் தெரியல. ஒண்ணு நீ நரேந்திர மோடியாக தன்னை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாரு, கனவுல கூட அது நடக்காது. ராகுல் காந்தி என்னைக்குமே குழந்தை தான். அவருக்கு உண்மையிலே சொல்ற அரசியல் பண்ண தெரியல. அவருக்கு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான், அதை வச்சு படிக்கிறாரு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, ஆனா அந்த விளக்கத்துல மாட்டிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்ல அதிகமான கண்டனங்கள் வாங்கிய ஒரு தலைவர் இருக்கிறாரு சொன்னா